டிக்கெட் என்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆறாவது திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க Sir, if root 3 tan theta is equal to 3 sin theta, 3 sin theta find the value of sin theta. find the value of sin theta. ஓகே இப்போ ரூட் 3 tan theta ஓட ஃபார்முலா என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம் ஃபஸ்ட்டு tan theta ஃபார்முலான்னு அண்டு sin theta கொடுக்குறோம்னா sin theta ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக கிடச்சிடும் சரியாம்மா இது வந்து நம்ம தீட்டன்னு வச்சுக்கணும் இந்த தீட்டன்னு வச்சுக்கணும் இது ஏ பி சி இது வந்து ஆப்போசிட் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து கன்டினியூஸ் சொல்கிறாங்க tan theta நார்மல் ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுங்க tan theta ஓட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க So tan theta ஓட ஃபார்முலா வந்து ஏன் மறந்துட்டியா ஏய் மறக்கக்கூடாது so tan theta அது வந்து opposite by adjacent. 3 into sin theta ஃபார்முலா என்ன sin theta வந்து opposite by hypotenuse. சரி இப்போ ரெண்டு பக்கம் ஆப்போசிட் இருக்கானா ஈக்குவல் சைன் தானே ரெண்டு பக்கம் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா எனர்ஜி டவுட் இருந்தால் கேட்க வேணும் ஆப்போசிட் இங்கே இருக்கிறாங்க ஈக்குவல் சைன் இருக்கிறாங்க ரெண்டு கட் ஆயிடும் கரெக்டுங்களா ஓகே சார் டவுட் இருக்குதாமா இல்லை சார் ஈக்குவல் டுவா இருந்ததுன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்ல சார் 4 ஈக்குவல் டு 5 இன்ட்டு சம் ஏன்னு இருக்குது ஏ இன்ட்டு 2 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவேன் 4 இங்கே இருக்குது 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அப்போ இப்படி இருக்கும் டேரெக்டாக இந்த 2வும் இந்த 4ம் கட்டி இந்த 2ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவலுக்கும் அந்த பக்கம் இருந்தது இது ஒரு பேசிக் ரூல் அதை வந்து இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிக்க அப்போ தான் ஐஎஸ்டிஎஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ இருந்து நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் ஒரு நம்பர் இங்கே ஈவன் நம்பர் இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருக்குதுன்னா ரெண்டு கேன்சல் பண்ண பாசிபிள் தான் ஈக்குவல் பக்கமே கேன்சல் பண்ணிக்கலாம் தவிர நீங்கள் டிவைட் பண்ணி தான் கேன்சல் பண்ணணும் அவசியம் கிடையாது அதே ஐடியா தான் இங்கே இது ஆப்போசிட்டு ஈக்குவல் போட்டு இது ஆப்போசிட் அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட் இருக்கா ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன் சரியாம்மா ஓகே சார் சரி இதுக்கப்புறம் என்ன வரும் இந்த அட்ஜஸ்டன்ட் இருக்குன்னா பார்த்தியா இந்த அட்ஜஸ்டன்ட் இங்கே எடுக்கணும் அப்போ என்னாச்சு ரூட் 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு adjacent divided by கரெக்டாமா ஹைபோதின் அட்ஜசன்ட் வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன் கரெக்டாங்களா அட்ஜசன்ட் வந்ததுனால அட்ஜசன்ட் தூக்கி இங்கே வைக்கிறேன் சரியாமா ஓகே சார் இங்கே 3 இருக்கிறாங்களா இந்த 3 கொண்டு வந்து இங்கே எடுக்கும் அப்போ என்னாச்சு adjacent divided by hypotenuse equal to root 3 divided by 3 இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணா ஓகே சார் சரி இப்போ 3 வந்து எப்படி எழுதலாம் 3 வந்து எப்படி எழுதலாம் ரூட் 3 டிவைடட் பை 3 எப்படி எழுதலாம் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இது தெரியுமா ஃபார்முலா சார் தெரியுங்களா ஏ ஈக்குவல் டு ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதலாம் அந்த கான்செப்ட் எழுதிக்கிறேன் கரெக்டாமா அப்போ ஒரு ரூட் 3 கட் ஆயிடும் கரெக்டாமா எஸ் சார் அப்போ 1/√3 adjacent by hypotenuse என்ன கிடைக்குது 1/√3 கிடைக்குது என்ன டவுட் இருக்குதா இல்ல சார் இல்ல வெரி குட் அப்ப சொல்லு பார்க்கலாம் adjacent வேல்யூ என்ன 1 hypotenuse வேல்யூ என்ன √3 நமக்கு என்ன வேல்யூ வேணும் ஆப்போசிட் வேல்யூ வேணும் கண்டுபிடிச்சலாமா என்ன பார்க்கலாம் hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent अब adjacent என்ன √3 ஸ்கொயர் √3 ஸ்கொயர் 3 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர் 1 1 இருக்கும் இந்த 1 இந்த 3 வச்சு என்னவும் opposite square equal to opposite equal to √3 கரெக்டா opposite வேல்யூ என்ன √3 opposite யாரு இவன் தான் opposite இதோட வேல்யூ என்ன கரெக்டாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எனக்கு டவுட் இருக்குதா ஓகே சார் அப்ப sin theta ஃபார்முலா என்ன sin theta equal to opposite divided by hypotenuse opposite வேல்யூ என்ன √2 divided by hypotenuse வேல்யூ என்ன √2 கரெக்ட்டுங்களா therefore sin theta equal to
root of 2 by 3. Root of 2 by 3. Any doubt more? Sir, Orin, okay, sir.